ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலதியன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரபு பெயர்களை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆண்பால் பெயருக்கான மரபு பெயர்களும் பெண்பால் பெயருக்கான மரபு பெயர்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. இதை ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்பால் பெயருக்கான மரபு பெயர்களை பார்த்துடலாம். ஓகேங்களா? யானை, பன்றி. ஓகேங்களா? இந்த விலங்கினுடைய ஆண்பால் பெயர் களிறு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? யானை, பன்றிக்கான ஆண்பால் பெயர் களிறு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. குரங்குக்கான ஆண்பால் பெயர் கடுவன். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே தமிழ் புத்தகத்தில் படிச்சிருப்போம். ஆனால் இந்த இலக்கண புத்தகத்துல திம்மன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. குரங்குக்கான ஆண்பால் பெயர் கடுவன், திம்மன். ஓகேங்களா? அடுத்தது எருமைக்கான ஆண்பால் பெயர் கண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பன்றிக்கான ஆண்பால் பெயர் கேளல். ஓகேங்களா? அதாவது ஆண்பால் பெயர் களிறுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. கேளல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு. ஓகேங்களா? இதை பத்தி நீங்க தெளிவா பார்த்துக்குங்க. அடுத்தது புல்வாய், புலி, புலை, மறை, கவரி, கரம், யானை, பன்றி, எருமை. ஓகேங்களா? இதுக்கான ஆண்பால் பெயர் ஒருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது அரிமா, பன்றி, புல்வாய், உலை, கவரி, எருமை. ஓகேங்களா? இந்த விலங்கினுடைய ஆண்பால் பெயர் ஏறு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஆனா கொஸ்டின்ல பன்றிக்கான ஆண்பால் பெயர் ஒருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், கேளல் அப்படின்னு கொடுக்கலாம், அடுத்தது களிறுன்னு சொல்லலாம், அடுத்தது ஏறுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி கூட நம்ம கொஸ்டினா கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அரிமா, புலி, குரங்கு, பனை. ஓகேங்களா? இதனுடைய விலங்கினுடைய ஆண்பால் பெயர் ஏற்றை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மாடு, எருமை, புலி, மறை, புல்வாய், சுறா, முதலை, இடங்கர், கரம், வாரல், வளை, மயில், புல்லுரு. ஓகேங்களா? இந்த விலங்கினுடைய ஆண்பால் பெயர் போத்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அதாவது மாடு, எருமை, புலி, மறை, புல்வாய், சுறா, முதலை, இடங்கர், கரம், வாரல், வாளை, மயில், புல்லுரு. ஓகேங்களா? இதனுடைய ஆண்பால் பெயர் போத்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுல ஒரு சில குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. புல்வாய், உலை என்பது மான் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இடங்கர், கரம் அப்படின்னு என்பது முதலை வகையை குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது புல்வாய்க்கான ஆண்பால் பேரை இரலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? புல்வாய், உலை, முசு கலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அதாவது புல்வாயை இரலைன்னு சொல்லுவாங்க, புல்வாயை கலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனுடைய ஆண்பால் பெயர் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஆடுக்கான ஆண்பால் பெயர் மாத்தை, தகர், உதல், அப்பர், மேலகம், ஏலகம், சொச்சை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பறவை, குதிரைக்கான ஆண்பால் பெயர் சேவல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. குதிரை, மாடு, புல்வாய். ஓகேங்களா? இதுக்கான ஆண்பால் பெயர் சே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. மாடுடைய கன்றும் எருமையோடைய கன்றும் சேங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இது ஏற்கனவே தெரியும். அடுத்தது ஆடு, மாடு, எருமையை கடா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க.
மாடு எருமை யானையை வந்து பகடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, மாடு எருமை யானையை வந்து பகடுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்தது மாடு வந்து காளை மாடு எருமை மாடுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, மாடு வந்து காளை மற்றும் எருதுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, இந்த கீழே பேராகிராஃப்ல ஆண்பால் சிறப்பு பெயர்கள் பெறாத விலங்குக்கு வந்து ஆண் என்னும் அடைமொழி பெற்று வந்து பொதுப்பெயராய் குறிக்கப் பெறுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, அதாவது கரடிக்கான ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர் வந்து இல்லை, அதனால வந்து ஆண் கரடி எனவும் பள்ளிக்கு வந்து ஆண் பள்ளி எனவும் வந்து அதனுடைய ஆண் என்னும் அடைமொழி பெற்று வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல என்னன்னு பார்த்தோம்னா கரடிக்கான ஆண்பால் பெயர் பள்ளிக்கான ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, பெண்பாலுக்கான பெயர்களை பத்தி நாம் பார்த்துடலாம். ஓகேங்களா, யானைக்கு வந்து பிடி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து ஒட்டகம் குதிரை கழுதை மறைக்கு வந்து பெட்டை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பறவைக்கு வந்து பெட்டைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. பெடைன்னு ஒன்று பேடைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, அடுத்தது கோழி குகை மயில். ஓகேங்களா, இதுக்கான பெண்பால் பெயர் வந்து அழகு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. புல்வாய் நவ்வி கவரி. ஓகேங்களா, இதுக்கான பெண்பால் பெயர் வந்து பிணை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, தெளிவா எல்லாத்தையும் தெளிவா படிக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பன்றி புல்வாய் நாய் அது எல்லாத்துக்கும் வந்து பிண பிணவு பிணவல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, கரடிக்கான பெண்பால் பெயர் வந்து பிணவு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆனா கரடிக்கான ஆண்பால் பெயர் வந்து கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது மாடு எருமை மறை அதுக்கான பெண்பால் பெயர் வந்து ஆ ஆண் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, அடுத்தது மாடு எருமை மறை தந்து, அதாவது தந்து வந்து தெரியல. ஓகேங்களா, சங்கு என்பதுக்கான ஆண் பெண்பால் பெயர் வந்து நாகு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, ஆடு ஆடுக்கான பெண்பால் பெயர் வந்து மூடு கடமை மரி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, அடுத்தது நாய் பன்றி நாய் பன்றி நரிக்கான பெண்பால் பெயர் வந்து பாட்டி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, அடுத்தது குரங்கு முசு ஓகம் அதுக்கான பெண்பால் பெயர் வந்து மந்தி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, அதாவது குரங்கு முசு ஓகம் அதுக்கான பெண்பால் பெயர் வந்து மந்தி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்தது மாடு எருமைக்கான பெண்பால் வந்து கிடேரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, கீழே வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. மானது நவ்வின்னு பார்த்தோம்னா ஒரு வகை மான் வகையை சேர்ந்ததனுடைய பெயர் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மூசு ஓகம் என்பது வந்து குரங்கு வகையை சேர்ந்தது. ஓகேங்களா, அதே போல மேல குறிப்பிட்டது போல பெண்பால் சிறப்பு பெயர் பெறாத உயிரினங்களில் பெண்பால் எல்லாம் பெண் எனும் அடைமொழி பெற்று பொதுப்பெயராய் குறிக்கப் பெறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, அதாவது மடங்களுக்கான பெண்பால் பெயர் இல்லை, அதெல்லாம் வந்து பெண் மடங்கள் எனவும் பள்ளிக்கான பெண்பால் பெயர் வந்து இல்லைன்னு வரைக்கும் பெண் பள்ளி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, இங்க வந்து மடங்கள் என்பது சிங்கம் என்பது வந்து பொருள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பெண்பால் பெயர் ஆண்பால் பெயருக்கான விலங்கினுடைய மரபு பெயர்களை வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இளமை பெயரை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.